பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துவேலை ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிட்டு இருக்காங்க. சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்ப நம்ம கதிரை கூப்பிடுறாங்க. டாக்டர், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர் நல்லா தானே இருக்காரு. மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா தான் வந்திருக்கு. என்ன கொஞ்சம் அவர் இப்ப வீக்கா இருக்காரு. இன்னைக்கு ஒன் டே அவரை அப்சர்வேஷன்ல வச்சா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. கதிர் சரி ஓகேன்றாங்க. ஆனா முத்துவேல் இல்ல வேண்டாம் கதிர், வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாதா, அதனால வேண்டாம்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணதும் உடனே கதிர் டாக்டர் அது வந்துன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கிறதுனால சின்னதா சில சிம்டம்ஸ் தெரிஞ்சா கூட நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும். வாமிட்டிங், அவருக்கு மயக்க வர மாதிரி, இந்த மாதிரி எது இருந்தாலுமே உடனே அவரை நீங்க கூட்டிட்டு வரணும். அதனாலதான் சொல்றேன், அப்சர்வேஷன்ல இருக்கணும் அவருன்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. உடனே கதிர், இவ்வளவு பிரச்சனை வரும்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறதுனால என்ன ஆயிட போதும், இல்ல வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியல, இப்ப இருக்க சூழ்நிலையில நான் வீட்டுக்கு வர்றதுதான் சரியா இருக்கும்னு சொல்லி அடம் பிடிச்சு முத்துவேல் வராங்க. உடனே கதிர் கேக்குறாங்க, எதுக்காக இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? இங்க பார், எப்படியோ ஒண்ணு என் தம்பி சக்திவேலுக்கு நீயும் நானும் எங்கேயோ போயிருக்குங்கிற விஷயம் யார் மூலியமா ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நைட்டு முழுக்க நான் வீட்டுக்கு வரலன்னா கண்டிப்பா நீ தான் என்ன கடத்திட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணி உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய வைப்பா. இதெல்லாம் எதுக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. டாக்டர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, உங்களுக்கு ஏதாவது சின்னதா ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் உடனே எனக்கு நீங்க போன் பண்ணுங்க, தயவு செஞ்சு போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. அதுக்கு என்ன, நான் கண்டிப்பா போன் பண்றேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. டிராவல்ஸோட ஒரு கார் வெளியே நின்றுட்டு இருக்கு, நீங்க போன் பண்ணதுமே உடனே எப்பனாலும் நம்ம கிளம்பி போயிடலாம், சரியான்னு சொல்லிட்டு கதிர் முத்துவேல் கிட்ட சொல்றாங்க. சரிப்பா, பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, டயர்டா மட்டும் தான் இருக்கே தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா நம்ம கதிர் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க. அப்ப கரெக்டா ராஜீவ் கதிர தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒண்ணு இல்ல ராஜி, கதிர வான்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராஜி கதிரை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி முடியாம போயிடுது. வாமிட் பண்றாங்க, ஒரு மாதிரி இருக்காங்க. உடனே தம்பி தம்பின்னு சொல்லிட்டு பழனி, சக்திவேல் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அண்ணா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் பதறாங்க. இப்ப முத்துவேல் எப்படியாவது கதிர்க்கு போன் பண்ணணும்னு சொல்லிட்டு போனோட சிம்பிள் எல்லாமே காட்டுறாங்க. அப்ப கூட யாருக்கும் புரியாம சீரக தண்ணி கொடுக்கலாம், சாப்பிட்டது ஒத்துக்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பழனிக்கு நம்ம கதிர் போன் பண்ணி எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்டதும் நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னதும், மாமா நான் இப்பவே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், நீங்க டோரை மட்டும் தருங்கன்னு சொல்லிட்டு இப்ப கதிர் நேரா வீட்டுக்கு வராங்க. இத பார்த்ததும் சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. டேய், எதுக்காகடா வந்த, என்ன நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை போடா போடுன்னு சொல்லி தள்ளி அனுப்பிடுறாங்க. முத்துவேலோட சீரியஸ்னஸ் யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உடனே கதிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா பாண்டியன் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. உடனே பாண்டியனும் கதிரும் நேரா சக்திவேலோட வீட்டுக்கு போறாங்க. சக்திவேலை சமாளிச்சு முத்துவேலை கதிர் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.